இப்போது அமெரிக்கா எடுக்கப் போகும் முடிவு. தங்க மார்க்கெட்டை தாக்கப் போகும் சூறாவளி. தங்கம் விலை கடந்த சில நாட்களாவே தொடர்ந்து சரிஞ்சிட்டு வருது. இதுக்கிடையில அமெரிக்கா இப்போ எடுக்க போற முக்கியமான முடிவு தங்க மார்க்கெட்டோட எதிர்காலத்த தீர்மானிக்கிறதா இருக்கும். தங்கம் விலைக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அமெரிக்கா எடுக்க போற முடிவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்மளோட ரிசர்வ் வங்கி எப்படி குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்குதோ, அதே மாதிரி அமெரிக்காவோட பெடரல் வங்கியும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்கும். பணவீக்கம், பொருளாதார வளர்ச்சி மாதிரியான பல்வேறு விஷயங்களை கருத்துல வச்சு அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் தேவையான முடிவை எடுக்கும். இந்த பெடரல் ரிசர்வ் கூட்டம் அமெரிக்காவுல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மத்திய கிழக்கு போர் சூழல்ல அமெரிக்கா பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டியோட கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்துல எடுக்கப்படக்கூடிய முடிவு சர்வதேச அளவுல முக்கியமானதா பார்க்கப்படும். இப்போ அமெரிக்காவுல வட்டி விகிதம் 3.5% to 3.75% இருக்கு. இந்த வட்டி விகிதம் மேல அமெரிக்கா பெடரல் வங்கி எடுக்கக்கூடிய முடிவுதான் தங்கத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதா இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் இந்த வருஷம் குறைந்தபட்சம் 3 தடவை வட்டி விகிதங்களை குறைக்கும் அப்படின்னும், அது ஆண்டோட 2ஆம் பாதியில தொடங்கும் அப்படின்னும் வல்லுநர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் அப்புறம் அது ஏற்படுத்தக்கூடிய பணவீக்கம் இதெல்லாமே சேர்ந்து வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்புகளை முற்றிலுமா மாத்திருச்சு. இதனால அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் இந்த வருஷம் முழுக்கவே வட்டி விகிதங்களை மாற்றாம வச்சிருக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்படுது. அமெரிக்கா ஈரான் போர் 2 மாசத்துக்கும் மேலா நீடிச்சு கச்சா எண்ணெய் விலை இப்போ ஒரு பேரலுக்கு $100 கடந்து நீடிச்சா இந்த வருஷத்தோட பிற்பகுதியில வட்டி விகித அதிகரிப்பு கூட நிகழலாம் அப்படின்னு கருதப்படுது. போர் சூழலும் அதோட தாக்கங்களும் பொருளாதார முடிவுகள்ல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கறதையே இது காட்டுது. இப்ப இருக்கக்கூடிய நிச்சயமற்ற நிலை அப்புறம் பொருளாதார சூழலை வச்சு பாக்குறப்போ அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை மாற்றாம வச்சிருக்கத்தான் அதிக வாய்ப்பு. பொருளாதார வளர்ச்சியும் நல்ல நிலையில இல்லாததால விலைவாசியை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை உயர்த்தவும் முடிவெடுக்க மாட்டாங்க. கடந்த வருஷத்தோட 4வது காலாண்டுல அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட பலவீனமா இருந்தது. அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெறும் 0.7% மட்டுமே வளர்ச்சி பார்த்துச்சு. இதனால வட்டி விகிதம் உயர்த்தப்பட வாய்ப்பு கம்மி. இந்த நிலையில இப்போ அமெரிக்க பெடரல் வங்கி எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்துதான் தங்கத்தோட விலை இருக்கும். ஒருவேளை வட்டியை குறைச்சா தங்கத்தோட விலை எகிரும், வட்டியை அதிகரிச்சா தங்கத்தோட விலை குறையும். ஆனா இந்த ரெண்டுமே நடக்க வாய்ப்பு கம்மி. அமெரிக்க பெடரல் வங்கி நிலையாவே வட்டியை வச்சிருக்கும். அந்த சூழல்ல பெடரல் வங்கி சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். அதாவது வட்டி விகித குறைப்பு பத்தி பாசிட்டிவான கருத்தை சொன்னா தங்கம் விலை உயரும். அதே நேரம் வட்டி விகிதம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னோ இல்லனா பணவீக்கம் பத்தின கவலைகளை எழுப்பினாலோ தங்கம் விலை சரியும். இதன் காரணமாவே அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவை எடுக்கும் அப்படிங்கறத உலக நாடுகள் உற்று பார்த்துட்டு இருக்காங்க.